என்னுடைய அல்லாஹ் யார்? சகோதரர்களே, எங்கட வளமைக்கு தெரிந்த ஒன்று இருக்குது. வளமையில என்ன தெரிஞ்சது? ஒரு பிள்ளை பேசுறதாக இருந்தா அந்த பிள்ளைக்கு குறைஞ்சது 2-3 வயசு வந்தா தான் பேசும். பிள்ளை 2-3 வயசு வந்தா தான் பிள்ளை பேசணும். எவ்வளவோ பழக்கி தான் அந்த பேச்சு வாழுது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தியுடையவன், தொட்டில கூட பேச வைப்பார். அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குது. எவ்வளவு விளங்குறதுக்கு ஒரே ஒரு விடயம், அல்லாஹ் தொட்டில பிள்ளை பேசுமா? அல்லாஹ் பேச வைத்தான். அல்லாஹ் பேச வைத்தான். பேசுற சக்தி அல்லாஹ் தந்தது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். அந்த ரஹ்மான் மனிதனை படைத்து பேச்சாற்றலை கற்றுத்தந்தான். பேசணுமா இல்லையா? நாங்க பேச தொடங்கி எத்தனை வயசுல? நாங்க பேச தொடங்கி எத்தனை வயசுல சகோதரர்களே? ஆனா தொட்டில பேச வைத்தான் அல்லாஹ் 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, 3 பேர் பேசின தொட்டில். தொட்டில பேச வைப்பதற்கு சக்தியுடையவன் அல்லாஹ். மரணித்ததற்கு பிறகு பேச வைப்பதற்கு சக்தியுடையவன் அல்லாஹ். தொட்டில பேசின முதலாவது மனிதர் யார் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். தொட்டில் கைப்புள்ள, அப்பதான் புள்ள பிறந்து புள்ளையே தூக்கிட்டு வர. இந்த புள்ள பேசுதுன்னா உலகமே ஆச்சரியமா பார்க்குமா இல்லையா? இத குர்ஆன் சொல்லிருக்கு. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்க இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா தானே, கல்யாணம் முடிக்க இல்லை. ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. இம்ரானுடைய மகள் மரியம். இம்ரானுடைய மகள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மர்மஸ்தானத்தை பாதுகாத்த பெண். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரோடையும் ஜினா செய்யல, கல்யாணம் முடிக்கல. அப்ப எப்படி பிள்ளை கிடைத்தது? فنفخنا فيه من روحنا. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆணைக்கு மேலால் ரூஹ ஊதினார்கள். அது போய் கட்டுலே பிள்ளையாக தரித்தது. இப்ப தாய் மரியமுடைய வயிற்றுல பிள்ளை தங்கிட்டு, வளமையான தாய்மார்கள் பிள்ளை தங்கினா ஓய்வெடுப்பதை போல ஓய்வெடுக்கிறாங்க. அல்லாஹ் சூரா மரியம்ல தெளிவுபடுத்துறான். இப்பொழுது பிள்ளையை கையில் எடுத்து வராங்க. எப்படி இருக்கும்? ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு. பிள்ளையை கையில் எடுத்து வந்தா ஊர் மக்கள் எல்லாம், யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகியா. சொன்னாங்க, மரியம், இது என்ன மரியம்? இது உங்களோட வாப்பா, உங்களோட ஹாரூனுடைய சகோதரரை, உங்களோட வாப்பா எவ்வளவு நல்ல மனிதர் இம்ரான். நீங்க இந்த வேலையை பார்த்துட்டீங்களே. உலகத்துக்கே தெரியும் சகோதரர்களே, கல்யாணம் முடிக்காம பிள்ளை கிடைக்காது. இது உலகம் அறிந்த உண்மை. ஆனா அல்லாஹ் காதிர். இதுதான் ஈமான் கொள்றோம் நாங்க. பனியும் பெய்யுது, காடும் 10 தண்டா, ஸ்னோ அடிக்குது, காடும் 10 தண்டா. இது குதிரதா இல்லையா? ஸ்னோ அடிக்கும் நேரம் எப்படியாப்பா காடு பத்துறது, நெருப்பு பத்துறது பாக்குறோம்ல நியூஸ்ல எல்லாம். இதான் அல்லாஹ்வுடைய குதிரத்து. அல்லாஹ் செய்ய நாடினால் செய்வான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு. இப்ப தூக்கிட்டு வந்த நேரம் என்ன சொன்னாங்க? யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகியா. ஃபஅஷாரத் இலைஹி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையின் பக்கம் சைகை செஞ்சாங்க. பிள்ளை பேசும். இப்ப எல்லா ஊர் மக்களும் கேட்டாங்க, قالوا كيف نكلم من كان في المهد صبيا. தொட்டில் இருக்கிற பிள்ளை எப்படி மரியம் பேசுறது? உலகத்துடைய ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? தொட்டில உள்ள பிள்ளை பேச போகுது. இது சூரா மரியம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி. என்ன பேசுது? உடனே வாயிலிருந்து வருது. என்ன பச்சிலம் பிள்ளையுடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது قال إني عبد الله. இரண்டாவது آتاني الكتاب. மூன்றாவது وجعلني مباركا أينما كنت. நான்காவது وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. அடுத்தது وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. அடுத்தது والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا. ذلك عيسى بن مريم قول الحق الذي فيه يمترون. உள்ள பேசுது. என்ன பேசுது? முதலாவது قال إني عبد الله. நான் அல்லாஹ்வுடைய அடியான் வந்திருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் அடியானா? முதல் தௌஹீத், அல்லாஹ் தான் என்ற ரப். நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய மகன் இல்ல. நான் தொட்டில் பேசிய முதல் வார்த்தை قال إني عبد الله. இரண்டாவது آتاني الكتاب. எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான். وجعلني مباركا أينما كنت. நான் எங்கிருந்தாலும் பரக்கத் பொருந்தியவர். நான்காவது وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. வாழும் காலமெல்லாம் தொழும்படியும் நோன்பு பிடிக்கும்படியும் என் அல்லாஹ் எனக்கு வசிய செஞ்சிருக்கிறார்.
அடுத்தது ஆறாவது வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. ஆறாவது வபர்ரம் பிவாலிததி, என்னுடைய தாய் மரியமோடு நல்ல முறையில் நடக்கும்படி எனக்கு வசிய செய்திருக்கிறார். இப்பதான் ஊர் மக்களுக்கு விளங்குது இது மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி பிள்ளை? யார் கொடுத்தது பிள்ளை? பிள்ளை பேசுது இப்ப தொட்டில். வஜஅலனி அடுத்து சொல்றது என்ன? وَبَرًّا بِوَالِدَتِي وَلَمْ يَجْعَلْنِي جَبَّارًا شَقِيًّا. ஏழாவது அல்லாஹ் என்ன மூதேவியாக ஆக்கல பிள்ளை சொல்லுது. எட்டாவது சொல்லுது பிள்ளை وَالسَّلَامُ عَلَيَّ يَوْمَ وُلِدتُّ وَيَوْمَ أَمُوتُ وَيَوْمَ أُبْعَثُ حَيًّا. நான் பிறந்த நாள், நான் திரும்ப ஒரு நாள் மௌத்தாகுவேன், அந்த நாள் திரும்ப மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ் என்னை எழுப்பாட்டுவான். இந்த மூன்று நாளும் என் மீது சாந்தி உண்டாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க யஹூதிகள் கொலை செய்ய வந்த நேரம் அல்லாஹ் உயர்த்திட்டான் வானத்துக்கு. அல்லாஹ் மௌத்தாக்குவதற்கு பூமிக்கு இறக்குவான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூணு கட்டத்துக்கும் துஆ செய்றாங்க. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅது ஹய்யா. அல்லாஹ் சொல்றான் ذلك عيسى ابن مريم, இதுதான் மரியமுடைய மகன் ஈசா. قول الحق الذي فيه يمترون. சந்தேகப்படுறவங்க விலகிக் கொள்ளுங்க. சகோதரர்களே, முதலாக தொட்டில்ல பேசிய குர்ஆனுடைய சம்பவம் இது. அல்லாஹ் காதிர், அல்லாஹ்வுக்கு எல்லாமே செய்ய. நாம யோசிக்கிறோம் எப்படியப்பா என்ன அல்லாஹ் முன்னேற வைப்பா, நம்புங்க அல்லாஹ். எப்படியப்பா செல்வத்தை தருவார் அல்லாஹ். என் பிள்ளைக்கு நோய் சோமாக்குவான் அல்லாஹ். தொட்டில்ல பேச வைத்த அல்லாஹ்க்கு மத்ததெல்லாம் கஷ்டமா சகோதரர்களே. இது முதலாவது. இரண்டாவது மனிதர் யார்? தொட்டில்ல பேசியவர் சாஹிபு ஜுரைஜ். பனூ இஸ்ரவேலுடைய காலத்துல ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இந்த ஜுரைஜ் என்ற மனிதர் ஆபித், நல்ல இபாதத் செய்யக்கூடியவர். ஒரு நாள் ஜுரைஜுடைய தாய் ஜுரைஜை பார்க்க வரார். அவருடைய வணக்க ஸ்தலம் வந்த நேரம் ஜுரைஜ் என்று கூப்பிடுறார். ஜுரைஜ் தொழுகையில் இருக்கிறார். தொழுகையில் இருந்த ஜுரைஜ் யோசிக்கிறாரு, யா அல்லாஹ் தாயும் கூப்பிடுறாங்க, நானும் தொழுகையில் என்ன செய்யறது? இப்ப தொழுகை விடையிலாது தாய்க்காக தொழுகை இருக்கிறார். தாய் திரும்பி போயிட்டாங்க. இரண்டாவது நாள் வராங்க தாய். இரண்டாவது நாள் வந்து ஜுரைஜ் என்று கூப்பிடுறாரு. ஜுரைஜ் தொழுகையில். இரண்டாவது நாள் யோசிக்கிறார், என்ன செய்யறது? உம்மா கூப்பிடுறா, அல்லாஹ்ட தொழுகையில தொழுகை விடல. மூணாவது நாள் வராங்க தாய். வந்து பார்த்தாலும் ஜுரைஜ் என்றால் பதில் இல்லை. உடனே தாய் வாயால ஒரு துவா செஞ்சிட்டார், யா அல்லாஹ் இந்த ஜுரைஜ விபச்சாரிகளுடைய முகத்தை பார்க்காம மௌத்தாக்கிறாரே. சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமான. இந்த ஹதீஸ்ல விளக்கம் இல்ல. சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமான, பிள்ளையோட இறக்கவே இல்லை. இப்ப தாயுடைய அந்த துவா கபூல் செய்யப்பட்டுச்சு. ஜுரைஜுக்கு பக்கத்துல ஜுரைஜ் பனூ இஸ்ரவேலர்கள்ல பெரிய இபாதத் உள்ளவர் என்று பிரபல்யம். அழகான ஒரு பெண் இருந்தால் இந்த பெண் சொன்னால், நான் ஜுரைஜை கெடுத்து காட்டுறேன், எப்படியா ஜுரைஜ் நான் என்ன பார்க்க விழுப்பேன். இவர் அழகாக ஆடை அணிந்து கொண்டு ஜுரைஜை கெடுக்கிறதுக்கு வரார். ஆனா ஜுரைஜ் எடுத்தும் பார்க்கல. அவளை பார்க்கவே இல்லை. ஜுரைஜ் அவர் இபாதத்திலே இருந்தார். இந்த நேரம் அங்கு தங்கினோட ஆட்டு இடையே என்ன செஞ்சா, அந்த பெண்ணோட உடல் ஓப்பன். இப்ப அந்த பெண்ணுடைய வயிற்றுல பிள்ளை. உடனே அந்த பெண் என்ன செய்தால், முழு பனூ இஸ்ரவேலர்களே கதையை பரப்பினால் இந்த பிள்ளை ஜுரைஜுடைய பிள்ளை. மக்கள் நம்ம தானே செய்வாங்க, ஜுரைஜா இவ்வளவு இபாதத்தாலியா ஓன பிள்ளையா பிள்ளை பிறந்துட்டார். பிள்ளை பிறந்ததோட முதல் வேலை செஞ்ச மக்கள் அப்படித்தானே. உடனே ஜுரைஜுடைய பள்ளி உடைச்சுட்டார். நீ வேஷம் போட்டிருக்கிறாய் எங்களுக்கு முன்னால. ஜுரைஜ் என்ன செஞ்சாரு, பிள்ளையை கொண்டு வா. பிள்ளை பிறந்துட்டு தானே. பிள்ளையை உட்கார வச்சு வயிற்றுல குத்தினார். வயிற்றுல குத்தி கேட்டார், பிள்ளை தொட்டியில் இருக்கிற பிள்ளையிடம் போன பாப்பாயா? உடனே தொட்டியில் இருந்த பிள்ளை பேச தொடங்கியது, என்னுடைய பாப்பா ஆட்டுடைய, என்னுடைய பாப்பா ஜுரைஜ் அல்ல. முழு ஊர் மக்களும் கேட்டார். மக்களுக்கு எல்லாம் கவலை வந்துட்டு என்ன செய்யறது, ஜுரைஜுடைய பள்ளி உடைச்சிட்டோமே. சொன்னாங்க, தங்கத்தான பள்ளி கட்டி தாரோம் ஜுரைஜ், நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம் உங்களுக்கு. ஜுரைஜ் சொன்னாரு, தங்கத்தான பள்ளி வேணா, நீங்க மண்ணாலே பள்ளி கட்டித்தார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொட்டிலில் பேசிய இரண்டாவது பிள்ளை ஜுரைஜுடைய இந்த நிகழ்வு. மூன்றாவது சொன்னாங்க, ஒரு பெண் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை எடுத்துட்டு போறாங்க. இல்ல, ஒரு மனிதன் பெரிய பெருமையோட வாகனத்துல போறான். உடனே இந்த தாய் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன பிள்ளையையும் இவனை போல ஆக்கிடு அப்படின்னு. பால் குடிச்ச பிள்ளை மார்பிலிருந்து வாய் எடுத்து சொல்லிச்சு, அல்லாஹும்ம லா தஜஅல்னி மிஸ்லா, யா அல்லாஹ் இவனை போல ஆக்கிடாதே. பால் குடிக்கிற பிள்ளை. கொஞ்ச நேரத்துல ஒரு பெண்ணை கொண்டு வராங்க, அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த பெண் விபச்சாரம் செய்ததாக. உடனே பால் கொடுத்த தாய் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன பிள்ளை இது மாதிரி ஆக்கிடாதே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 பேர் தொட்டிலே பேசினார்கள். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஜுரைஜுடைய அந்த தோழர், மூன்றாவது இந்த பால் குடிச்ச பிள்ளை. சகோதரர்களே, எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் காதிர். அல்லாஹ் தொட்டிலும் பேச வைப்பான். அல்லாஹ் மரணித்தவருக்கு பிறகு பேச வைப்பான். நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன, ஒரு பிள்ளை பேசணுமாக இருந்தா வயசு வரணும், பேச்சாற்றல் வரணும். இல்லை,
சகோதரர்களே, அல்லாஹ் காதிர், அல்லாஹ் கதீர், அல்லாஹ் முக்ததிர். எங்களுடைய எவ்வளவு விடயங்கள் இருக்குது வாழ்க்கையில். நாம் யோசிக்கிறோம், எதிர்காலத்தில் இஸ்லாம் வெற்றி அடையுமா? நான் இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்துல வாழ்ந்து சரி வருமா? இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இஸ்லாம் தான் வெற்றி அடையும். வேறொன்று வெற்றி, எல்லா பாத்தில்களையும் அல்லாஹ் நாசமாக்குவார்.